டேய் வண்டியை ரசிக்கிறோம். மாயா மினரல் ஒன்று கொடுங்க. வாட்டர் கலங்கலா இருக்கே, ஏதோ தப்பு நடந்திருக்கு. அரவிந்த், சொல்லுங்க அரவிந்த். என்ன மாயா, மாயா மினரல் சப்ளை இல்லைன்னு சொன்ன, மார்க்கெட்ல தாராளமா கிடைக்குது. அது எப்படி அரவிந்த்? நாங்க தான் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோமே. இப்பதான் உங்க மாயா மினரல்ஸ் வேன்ல இருந்து இறக்குனாங்க. பாட்டில ஃப்ரெஷ்ஷா வாங்கி என் கையில வச்சிருக்கேன். சான்ஸே இல்ல அரவிந்த். நான் எதுக்கு மாயா போய் சொல்ல போறேன்? நானும் உங்ககிட்ட எதுக்கு போய் சொல்ல போறேன்? நீங்க பேசுறது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. உண்மையிலேயே நான் இப்ப சொல்ல போறது தான் ஷாக்கிங் நியூஸ். மாயா மினரல்ஸ் வாட்டர் பாட்டிலுக்குள்ள இருக்க எல்லாமே சீவேஜ் வாட்டர் மாதிரி இருக்கு. எப்படி அரவிந்த்? நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்ல. இது எப்படி நடக்கும்? ப்ரொடக்ஷனே கிடையாது. ஃபேக்டரியில இருந்து எந்த வேனும் வெளியே போகல. எல்லாருக்கும் லீவ் கொடுத்தாச்சே. முதல்ல பதட்டப்படத நிறுத்து. உன்ன மாதிரி புத்திசாலி பொண்ணுங்க பிரச்சனையை கேட்ட உடனே பதட்டப்பட மாட்டாங்க. ஐயோ அரவிந்த், புரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டரை குடிச்சவங்களுக்கு ஏதாவது ஆயிடும். இப்ப கூட உங்க கம்பெனி பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்காம யாருக்கும் எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க. யூ ஆர் ரியலி கிரேட் மாயா. ஆமா, இதெல்லாம் அந்த பரமேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். ஓகே அரவிந்த், நான் இமிடியேட்டா மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு வர மாயா வாட்டரை யாருமே வாங்க வேண்டாம்னு சொல்லிடுறேன். குட் ஐடியா. ஆனா இதை இப்படியே விட்டுற முடியாதே. எங்க கம்பெனியோட பேரை கெடுக்க பரமேஸ்வரி தான் இதெல்லாம் செஞ்சான்றத எப்படி நம்ம நிரூபிக்க முடியும்? நீங்க தானே சொன்னீங்க எல்லாத்துக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும்னு. அதுக்கு என்ன அரவிந்த் பண்றது? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் எல்லாத்தையுமே மொபைல் கேமரால ஷூட் பண்ணிருக்கேன். ரியலி கிரேட். நாம உடனே நம்ம கார்ப்பரேஷன் கமிஷனரை சந்திச்சு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலமா இதுக்கு காரணம் மாயா மினரல்ஸ் இல்லன்றதை நிரூபிக்கணும். ஒருவேளை நம்மளால ப்ரூவ் பண்ண முடியலன்னா உங்க கம்பெனிக்கு சீல் வச்சிருவாங்க.
நீ உடனே புறப்பட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்க்கு வந்துரு. நானும் அங்க வந்துடுறேன். இமிடியேட் ஃபாஸ்ட் சூன். ஓகே அரவிந்த், நான் உடனே அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அரவிந்த். நான் இந்த கடைக்காரர்கிட்ட இந்த பாட்டில்ஸை யாருக்கும் விற்காதீங்கன்னு சொல்லிடுறேன். ஓகே, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. ஓகே அரவிந்த். ஓகே. சொல்லு சார். நான் செந்தில் பேசுகிறேன் சார். மேடம் சொன்ன மாதிரியே மாயா மினரல் வாட்டரை 10 கடைகளுக்கு சப்ளை பண்ணிட்டேன் சார். யாருக்கும் எந்த சந்தேகம் வராது சார். மேடம் போட்ட பிளான் சக்ஸஸ் சார். வெரி குட். நீ உடனே ஃபேக்டரிக்கு போயிடு. யாருக்கிட்டும் இதை பற்றி மூச்சு விட வேண்டாம், சரியா? ஓகே சார். கண்டிப்பா மீட் பண்ணலாம். ஓகே சார். ஓகே, பை. மேடம், செந்தில் ஃபோன் பண்ணா. இனிமே இந்த ஆட்டத்தை நான் பாத்துக்கிறேன். நீ போ. ஓகே மேடம். சபாஷ் பரமேஸ்வரி, சபாஷ். ஒரிஜினல் பாட்டில் மாதிரியே உருவாக்கியிருக்காயா. பரமேஸ்வரி, வெறி பிடிச்ச மாதிரியே வேலை பார்க்கறாயா. பத்திரம். ஓகே தலைவர். பத்திரமா பாதுகாக்கணும். சரிங்க தலைவர். சொல்லுங்க பரமேஸ்வரி மேடம். வணக்கம். வணக்கம். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களா? ஒர்க்கிங் டைம், ஃப்ரீ டைம் எல்லாம் உங்களை மாதிரி பிசினஸ் பீப்புளுக்கு தான். எங்களை மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் 24 மணி நேரம் மக்கள் மக்கள் மக்கள்னு சிந்தனை தான். அதுதான் எங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அரசியல்னா சும்மாவா? சரி சரி, நீங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. நம்ம பிளான் பண்ண மாதிரி மாயா மினரல்ஸ் பேர்ல கலப்பட டூப்ளிகேட் கேன்ஸை மார்க்கெட்ல விட்டாச்சு. ஓ, நல்ல விஷயம். இன்னைக்கு சிட்டில இருக்கிற 10 கடைகள்ல அந்த போலி பாட்டில்ஸ் கலந்தாச்சு. வாங்கி குடிக்கிறவன் பாடு அதோ கதிதான். ஜனங்க உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அப்புறம் எல்லாருடைய நிலைமையும் மோசமாயிடும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. 4 தூசு துப்பட்டை கிடக்கும், அவ்வளவுதான். அது போதுமே அந்த மாயா மினரல்ஸ் இழுத்து மூடுறதுக்கு. நீங்க மட்டும் அரசியலுக்கு வந்திருந்தா முழுசா முழுங்கி ஏப்ப விட்டுருப்பீங்க. உங்க வேலையை நீங்க முடிச்சிட்டீங்க. என் வேலையை இப்ப நான் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க தயார் பண்ண இந்த போலி பாட்டில ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட அனுப்பி வச்சிருக்கேன். கம்ப்ளைண்ட நாம கொடுத்துட போறோம். இனிமே மாயாவுடைய கம்பெனிக்கு சீல் தான். சீக்கிரமா அந்த நல்ல செய்தி வரட்டும். மாயா, இந்த கேசவ பெருமாளுடைய சுய ரூபத்தை இதுவரைக்கும் நீ பார்க்கல. இனிமேதான் பார்க்க போற. மாயா, இந்த கேசவ பெருமாளுடைய சுய ரூபத்தை இதுவரைக்கும் நீ பார்க்கல. இனிமேதான் பார்க்க போற. சார், எங்க ஆரோ சிஸ்டம் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. உடனே நாங்க ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம். மிஷினை சரி பண்ணி மறுபடியும் ஃபேக்டரி ஓபன் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஒரு 3 days அது ஆகும் சார். அப்புறம் இன்னும் ஒரு 1 week மாயா மினரல்ஸ் எதிர்பார்க்க வேண்டாம்னு ஏஜென்சிஸ்க்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அது எல்லாருக்குமே தெரியும் சார். அந்த பாட்டில கொடுங்க. இது ஒரிஜினல் சார், இது டூப்ளிகேட். லேபிள பார்த்தாலே தெரியுது, இது கலப்பட பாட்டில் தான். இது லேபுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை. கலப்பட பொருள் கலந்துருக்கிறது அப்பட்டமா தெரியுது.
ஆமா சார், மாயா மினரல்ஸை பத்தி உங்களுக்கே தெரியும். இலவசங்கள் கொடுத்தோ இந்த மாதிரி மட்டமான காரியம் பண்ணியோ நாங்க சம்பாதிக்க ஆசைப்படல சார். புரியுது, இது அப்பட்டமான தொழில் போட்டி தான், டர்ட்டி பாலிடிக்ஸ். உங்களை பழிவாங்கிறதா நினைச்சுக்கிட்டு கன்சியூமர் வாழ்க்கையில விளையாடுறாங்க. மகாத்மா சொன்ன மாதிரி உணவுப் பொருளை கலப்படம் செய்யறவன் நரகத்துக்கு தான் போவான். பாவம் சார், இது வரைக்கும் எத்தனை பேர் இந்த பாட்டில் வாங்கிட்டு போனாங்களோ தெரியல. சார், நான் உடனே இந்த தகவலை மீடியாக்கு சொல்லி மக்கள் யாரும் இதை வாங்க வேண்டாம்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே சமயம் நான் உங்ககிட்டயும் புகார் கொடுத்துட்டேன். நீங்க சம்பந்தப்பட்ட கடைகளை ரைட் பண்ணி பப்ளிக் வாங்காம தடுத்துருங்க சார். தப்பு பண்ணவங்களை தண்டிச்சே தீரணும் சார். கவலைப்படாதீங்க, இந்த காரியத்தை யார் பண்ணாங்களோ அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணுவோம். பை தி பை, உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கா? சார், இன்னைக்கு எங்களோட ப்ராடக்ட் தான் நம்பர் 1 போயிட்டு இருக்கு. அது பிரியா மினரல்ஸோட எம்டி பரமேஸ்வரிக்கு பிடிக்கவே இல்லை சார். பல வழிகளில் எங்களை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது அவங்களோட வேலையா தான் சார் இருக்கும். இதுல எந்தவித டவுட்டும் இல்லை சார். நான் ஒரு கடையில் இருந்தப்ப சார் இந்த ஃபோர்ஜரி பண்ணி மார்க்கெட்டில் கலந்து விட்டதை நான் என் செல்ஃபோனில் கவர் பண்ணியிருக்கேன் சார். அவனை மட்டும் நம்ம வளைச்சிட்டோன்னா எல்லா உண்மைகளும் வெளில வந்துடும் சார். வெரி குட் அரவிந்தன், கொடுங்க ஒரு நிமிஷம் பாருங்க சார். அண்ணே, மாயா மினரல் வாட்டர் வந்திருக்கண்ணே. சப்ளை இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாண்ணே, மிஷின் ரிப்பேராக இருந்தது, இப்போ சரியாயிடுச்சு. இன்னிலிருந்து சப்ளை கிடைக்கும்ண்ணே. வெரி குட். இதுல டெலிவரி பண்ண கடை, டெலிவரி பண்ண ஆளு எல்லாமே பதிவாயிருக்கு. இவனை நாம ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணிடலாம். எக்ஸலன்ட் ஜாப் அரவிந்த். தேங்க்யூ சார். இந்தாங்க, இன்னைக்கு ஈவினிங்குள்ள அவனை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல நிறுத்திடலாம். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே. ஏன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கொடுத்த பாட்டிலை பத்தி ஒரு செய்தி இன்னும் வரலையே? ஃபாலோ பண்றியா இல்லையா? ஹலோ தலைவரே, மாயா நம்மள முந்திக்கிட்டா. என்னடா சொல்ற? நமக்கு முன்னாடி போய் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டா. அவ கூடவே அந்த பிரஸ் ரிப்போர்ட்டர் அரவிந்தனும் இருக்கான். அவன் ரொம்ப குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் தலைவா. கடத்தல் பாட்டில்லாம் கடையில கொண்டு போய் சேர்த்தானே பரமேஸ்வரியோட ஆளு, அவனையே படம் பிடிச்சி ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டிட்டான் தலைவரே. இனிமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரி, நீ கிளம்பி வந்துரு. சரிங்க தலைவரே. பத்திரிகார ரொம்ப குடைச்சல் கொடுக்கறானே. இனிமே இந்த மாயா மினரல்ஸை அந்த கடவுளே வந்தா கூட காப்பாற்ற முடியாது. இந்த டைம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணி பிரியா மினரல்ஸை காம்படிஷன்ல இருந்து தூக்கணும். அதுக்கு மெனக்கட தேவையே இல்லை மேடம். போட்டியே இல்லைங்கிறப்போ கிரவுண்டு நமக்கு தான், கப்பு நமக்கு தான் மேடம். கரெக்டா சொன்ன கிரி. கேசவ பெருமாள் தான் பேசுறேன். சொல்லுங்க சார். போலி பாட்டில மார்க்கெட்டுக்கு அனுப்பின ஆளு இப்ப எங்க இருக்கான்? ஏன் சார், ஏன் ஃபேக்டரியில தான் இருக்கான்? 1/2 மணி நேரம் தான் டைம். அவனை உடனே பேக்கப் பண்ணி வெளியூருக்கு அனுப்புங்க. என்ன சார் சொல்றீங்க? அவனை ஏன் அனுப்பணும்? ஏன் அனுப்பணுமா? போலீஸ் அவனை பிடிச்சா நீங்க தான் உள்ள போகணும். பரவாயில்லையா சார்? பத்திரிக்கார அரவிந்த் அவனை கையும் களவுமா பிடிச்சு படம் எடுத்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட புகார் கொடுத்துட்டான். நாம 8 அடி பாஞ்சா அந்த மாயா குரூப் 24 அடி பாயுது. இப்போதைக்கு நாம சைலண்டா இருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் நல்லது. நான் சொல்றத சீரியஸா எடுத்துக்கிட்டு உடனே அவனை பேக்கப் பண்ணி அனுப்புங்க. போலீஸ் அவனை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. சிக்கனான்னு வச்சுங்க, உங்க பேரு, புகழ், பிசினஸ் எல்லாமே காத்துல பறந்துரும்.
எனி ப்ராப்ளம் மேடம்? எனி ப்ராப்ளம் மேடம்? அந்த செந்தில உடனே கிளம்பி நம்ம கேரளா எஸ்டேட்டுக்கு போக சொல்லு. நான் சொல்ற வரைக்கும் தமிழ்நாடு பக்கமே கால வைக்க கூடாது. ஏன் மேடம்? சொல்றத செய், கேள்வி கேட்காத. சாரி மேடம். ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வன்மை இருக்கக்கூடாது. மாயா மினரல்ஸ்ங்கிற பேர்ல டூப்ளிகேட் கேன மார்க்கெட்ல விடுறானா அந்த பரமேஸ்வரி எந்த லிமிட்க்கு வேணா போவா. அவளை ஆஃப் பண்ற மாதிரி ஏதாவது செஞ்சே தீரணும். என்ன பண்ணலாம் சொல்லு. டே சந்துரு, உனக்கு நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன். பரமேஸ்வரிக்கு நீ பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சேன்னா உன் லைஃப் பூரா இந்த ஒரு விஷயத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருப்ப. விட்டுடுறா, கண்டுக்காம விட்டுரு, தானா அடங்கிடுவா அவ. இல்லடா, ஏன் காலத்துக்கு அப்புறம் மாயாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதனாலதான் சொல்றேன். டேய், மாயாக்கு எதுவும் ஆகாது. என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவமும் திராணியும் இருக்கு. ப்ளீஸ் டேக் இட் ஃப்ரம் மீ. ஹாய். வணக்கம் சார். வாங்க அரவிந்தன். மாயா ஃபோன் பண்ணி சொன்னா நீங்க மட்டும் சரியான நேரத்துல கவனிக்காம இருந்திருந்தா மாயா மினரல்ஸ் பேர்ல பெரிய தப்பு நடந்திருக்கும். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் எதுக்கு சார்? என்ன பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கைக்காரன் எழுதுறதோட நிறுத்திடக்கூடாது, செயல்பாட்டிலும் தீவிரமா இறங்கணும். அதான் சார் தொழில் தர்மம். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த யோகா கிளாஸ்ல கலடா பண்ணிக்கிட்டு இருந்த எக்ஸ்எம்எல்ஏ பையனை நீங்க புடிச்சு கொடுத்த அப்பவே அடுத்த முறை உங்களை சந்திக்கும் பொழுது பாராட்டணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப இது வேற. உங்களெல்லாம் பார்த்தா எங்களை மாதிரி சாதாரண ஆட்களுக்கு இந்த ஊடகத்து மேல பெரிய நம்பிக்கை வருது. தெரியாம தான் கேக்குறேன், அந்த பரமேஸ்வரி யாரு? எதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நெருக்கடி தராங்க? அது வேற என்ன, எல்லாம் தொழில் போட்டி தான், பிசினஸ் ரைவல்ரி. நேரடியா இவன் கம்பெனிகளோட அவளால் போட்டி போட முடியல. அதனால இந்த மாதிரி மறைமுகமா திருட்டுத்தனமா எதையாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. லீவ் இட் அங்கிள். சரியான டைம்ல அவங்களோட சதியை முறியடிச்சாச்சு. இனிமே கொஞ்ச காலத்துக்கு அவங்க சைலண்டா இருப்பாங்க. நாமளும் நம்ம வேலையை பார்க்கலாம். சார், 1 செகண்ட். ஹலோ, சொல்லுங்க சார். அப்படியா? கொஞ்சம் வெளி வேலையா வந்தேன். நான் இதோ இப்போ வந்துடுறேன் சார். சார், எடிட்டர் கொஞ்சம் அவசரமா கூப்பிட்டாரு. நான் கொஞ்சம் கிளம்புறேன். சரி, see you சார். see you. Hey, 10 minutes காஃபி சாப்பிட்டு போலாம். இல்ல மாயா, அடுத்த முறை பார்க்கலாம். பை சார். பை. சரி மாயா, நானும் அப்படியே ஃபேக்டரி கிளம்புறேன். ஓகேப்பா. ஏய், நீ போயிட்டா எனக்கு வேற பேஷண்டே இல்லையா? எனக்கும் கிளினிக்னு ஒன்று இருக்கு. பேஷண்ட்டுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இருக்கணும். வா வா வா. பை அங்கிள். பை மாயா, டேக் கேர். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். அவனை அனுப்பிட்டியா? 10,000 ரூபாய் கேஷ் கொடுத்து மேடம் சொல்ற வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். அப்புறம் மேடம், என்ன இது? செந்திலோட ரெசிக்னேஷன் லெட்டர். மேடம், நீங்க அவனை வெளியூருக்கு அனுப்ப சொல்லும்போது ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அநேகமா நாம கொடுத்த போலி பாட்டில் அவன் சப்ளை பண்ணும்போது அவனை யாரோ நோட் பண்றாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் அவன் கையாலேயே அவனோட ரெசிக்னேஷன் லெட்டரை எழுதி வாங்கிட்டு வந்துட்டேன். மேடம், இந்த லெட்டர் படி அந்த செந்தில் நம்ம கம்பெனி விட்டு 1 மாசம் முன்னாடி வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு எழுதி வாங்கியிருக்கேன். சப்போஸ் நாளைக்கே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்கொயரிக்கு வந்தா இந்த லெட்டரை காட்டி நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். வெரி குட் கிரிதர். இப்படித்தான் இருக்கணும். எம்டியோட போக்கு புரிஞ்சுக்கிட்டு அதே வேவ் லென்த்ல மூவ் பண்ற பாரு. யூ கிரேட். தேங்க்யூ மேடம். அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு. மேடம், இந்த போலி பாட்டில் செந்தில் சப்ளை பண்ணும்போது மாட்டிருக்கான்னா இதுல ஏதோ விஷமம் இருக்கு மேடம். புரியல. நம்ம கம்பெனியில் இருக்கிற யாரோ ஒருத்தன் தான் இந்த விஷயத்தை மாயா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அந்த இன்ஃபார்மர் யாருன்னு முதல்ல நாம கண்டுபிடிக்கணும் மேடம்.
மாயாவோட ஆள் இங்க இல்ல, வெளியில இருக்கான். அவன் தான் நம்ம பிளான் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணியிருக்கான். யாரு மேடம்? யாரு? அரவிந்தன் மாயாவோட ஃப்ரெண்டா. சத்திய ஒளி பத்திரிகையில சப் எடிட்டரா இருக்கானா. மாயாவோட வம்பிழுத்த எம்எல்ஏ பையனை உள்ள தள்ளினவனா அவன்தான். இப்ப நம்ம திட்டத்தை முறியடிச்சதும் அவன்தான். கிரி, சொல்லுங்க மேடம். அந்த அரவிந்த் இருக்கிற வரைக்கும் அந்த மாயாவை நாம எதுவுமே செய்ய முடியாது. அதனால அவனை நம்ம பக்கம் வளைக்கணும். எப்படி மேடம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவன் யாரு, எப்படிப்பட்டவன்றது எனக்கு தெரிஞ்சாகணும். அவனை ஃபாலோ பண்ணி அவனை பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ண. கண்டிப்பா மேடம். கூடிய சீக்கிரமே அவனை ட்ரேஸ் அவுட் பண்ணி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறேன் மேடம். வரேன் மேடம்.